ஏத்தே மத்தியானம் 1 மணி ஆக போகுது தே. வயிறு ரொம்ப பசிக்குது தே. ஒரு வார்த்தை சொல்லுங்க தே. சோத்தை வச்சு ரசத்தை வச்சு பொரியல் வச்சிடறத்தே. ஏம்மா இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டல, இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ. தான 1 மணிக்கு ஸ்டெல்லா நம்மளுக்கு பிரியாணி கொண்டு வருவா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லெக் பீஸ், லெக் ஃப்ரை எல்லாமே கொண்டு வரா. நம்ம இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். ஏத்தே மத்தியானம் பிரியாணி கொண்டு வருவாங்கன்னு என்னை காலையில இருந்தே சாப்பிட விடல தே. ஆமா மருமவளே, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல நம்ம ஸ்டெல்லா இன்னைக்கு நம்ம வீதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரியாணி தரேன்னு சொல்லியிருக்காவாரு. கிறிஸ்மஸ் ஆனா நீ எல்லார் வீட்டுக்கும் கண்டிப்பா பிரியாணி கொடுக்கணும்னு நல்லா சொல்லிவிட்டோம்ல. ஏக்கா 2-3 தக்காளியும் ஒரு பச்சை மிளகா இருந்தா கூட சட்னி அரைக்கணும் பாத்துக்க. என்ன மனசா நீ சட்னி அரைக்கணும்னு மிளகாயும் தக்காளியும் கேட்டுட்டு இருக்க? நம்மளுக்கு தான் ஸ்டெல்லா வீட்டுல இருந்து பிரியாணி வரும்ல. அட போங்கக்கா, நீங்க ஸ்டெல்லா நேத்து மத்தியானமே அவ தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா. என்ன மனசா சொல்ற? அட ஆமாக்கா, போன வருஷம் கிறிஸ்மஸ் கவலை போட்டு என்ன பாடுபடுத்துனீங்க. எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவ சாப்பிட்றதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸும் அப்படியே ஓடிருன்னு சொல்லி தான் அவன் முன்னாடியே கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு ஓடி போயிட்டா. ஐயோ, சும்மா இருந்த மருமவளை சொருந்து விட்டுட்டமே. இன்னைக்கு அவ சும்மா விட மாட்டாளே நம்மள. சரிக்கா, இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க? அடி போடி, இந்த ஸ்டெல்லா பிரியாணி கொண்டு வருவான்னு காலையில இருந்து ஒன்றும் செய்யல பார்த்துக்க. சரிக்கா, எனக்கு 2 தக்காளியும் பச்சை மிளகாவும் கொடுங்க. ஆமாம், எனக்கு ஏன் காவலை, உனக்கு ஊங்காவலை. தக்காளியாட்டி, தக்காளியெல்லாம் ஒன்று வாங்கினாட்டி. இந்த மாதிரி சந்தைக்கு போய் தான் வாங்கணும் பார்த்துக்க. அப்படியாக்கா, சரிக்கா, சரி, அப்போ நான் வரேன். ஐயோ, இவ வேற இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காளே. ஏத்தே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன மருமவளை சொன்ன? எனக்கு தெரியலையே. ஏத்தே காலையிலேயே சமைச்சிடலாம், அவங்க பிரியாணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னோம்ல தே. ஆமா மருமவளே, பிரியாணி வரும்னு எனக்கு காலையிலேருந்து சாப்பிடவும் விடல, சமைக்கவும் விடல இல்லை தே. எல்லாம் உங்களால தான் தே. இன்னைக்கு பூரா நான் சோறாக்க மாட்டேன், எல்லாம் பட்னி கிடங்க. பிரியாணியை நம்பி இப்படி மோசம் போயிட்டமே.